இப்போ ஒரு தகவல் கேட்கணும். மனுதாரர். எழுதுறவங்க தான் மனுதாரர். பெறுநர். இப்ப எனக்கு வந்து ஒரு அலுவலகம் தெரியல. அப்ப நான் யாருக்கு டைரக்ட்டா போடுறது? அது கலெக்டர் பிஏ ஜெனரல் அங்க அப்ப போட்டா கூட பொது தகவல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்படின்னு போட்டு அந்த மாவட்டத்துக்கு குறிப்பிட்டு அனுப்பணும். ஆமா, அதாவது தெரியாட்டி ஆனா தெரிஞ்சு வச்சுக்கிறது நன்மை. ஓ, நேரடியா அவங்களுக்கு அனுப்புறதா நமக்கு நன்மை. நம்ம வந்து சரி. அப்படின்னா எந்தெந்த துறைக்கு எங்கெங்க வரும்? அது ஒரு தடவை சொல்லுங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து நேர்முக உதவியாளர் ஜெனரல் வருவாரு. அவங்களுக்கு உட்பட்டதுல என்னென்ன மனுக்கள் நம்ம அது தெரியப்படுத்தணும்? கலெக்டர் அலுவலகத்து சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கேட்டுக்கலாம். அதே மாதிரி தாலுகா அலுவலகத்துக்கு போயிட்டோம்னா தலைமையிடத்து துணை வட்டாட்சியர்னு ஒரு பதவி இருக்கும். அவர் டிடி ஹெட் குவார்ட்டர்ஸ் டிடின்பாங்க ஆங்கிலத்தில். அவர்கிட்ட தான் பொதுத்தலைவர் அலுவலராக வருவார். மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய பொதுத்தலைவர் இருப்பாங்க. உதவி ஆணையாளர் வந்து ஒரு பொதுத்தலைவராக இருப்பார். இன்னொரு உதவியாளர் இன்னொரு அப்படி பொறியாளர் பொதுத்தலைவர் இருப்பாங்க. அதாவது ஒரு அலுவலகத்தில் இத்தனை நம்பர்ல தான் பொதுத்தலைவர் இருக்குங்கிறது கிடையாது. அந்த அலுவலகத்தில் வேலை செய்ய எல்லாருமே பொதுத்தலைவராக இருக்கலாம்னா இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பொது தகவல் அலுவலர் என்பது தனி பதவி கிடையாது. நீங்க மனு போட்டோன்னே அவர் பொதுத்தலைவராக மாறிடுவாரு. நிச்சயம்